இந்த போல்ட்டை வந்து கழட்டுறதுக்கு கை யூஸ் பண்ணலாம். ரொம்ப டைட்டாக இருந்தால் கட்டிங் பிளேடு போட்டு கழட்டிடலாம். ஆனால் மெஜிஷியன் அப்படி பண்ண மாட்டாங்க. வாட்ச், என் கண்ணால் இதை அப்படியே பார்த்து காட்டுறேன். இது நம்ம ஆடியன்ஸ் கையில் கூட கொடுக்கலாம். அதே மாதிரி இது உண்மையிலுமே கண்ணால் கழட்டுறோம்னா யாருமே நம்பிடாதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக், அவ்வளோதான். சிம்பிளாக செஞ்சுட்டு போகலாம். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இந்த மின்னல் மேஜிக் ஷாப்பில் நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை கற்றுக்கிறக்கும் அதே ஒரு நிமிஷம் தான் ஆகும். மெஜிஷியன் தெரிஞ்சாவே போதும், இவன் ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றுவான் நம்மளை அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையில அதுதான். நிறைய பேர் இங்கே வந்து கற்றுக்கும் போது கூட, சார் நான் சீட்டுக்கட்டில் வந்து நிறைய ஏமாந்துட்டேன் சார், சூதாட்டத்தில் ஏமாந்துட்டேன், எங்கள் அப்பா இவ்வளோ விட்டுட்டாரு, அதில் அந்த பெட்டு கட்டி அந்த குதிரை பந்தயத்தில் பெட்டு கட்டி ஏமாந்துட்டார், எனக்கு இதில் ஜெயிக்கிற மாதிரிலாம் சொல்லி கொடுங்க சார் அப்படின்னு இந்த சூதாட்டத்தில் கற்றுக்கிறதுக்காக இங்கே வருவாங்க. உண்மையாலுமே அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. சூதாட்டத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணவே முடியாது. இப்போ இந்த சீட்டுக்கட்டை வச்சு யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இதை கொண்டு போய் நான் அங்கே உட்காந்துனா நான் தான் வின் பண்ணுவேன், யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த சீட்டுக்கட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிக்கலாம். இதை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஆனால் இதை நாங்கள் சொல்லி கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துறதுக்கு வந்து நாங்கள் துணை போக மாட்டோம். எல்லாம் சூதாட்டங்கிறதே வந்து ஏமாற்று வேலை தானே. நாங்கள் வந்து மேஜிக் பண்ணுற போகிற இடத்துல மக்களை கவர் பண்ணுறதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா மேஜிக் பண்ணால் கண்டிப்பாக அவங்க வந்து கவர் பண்ண முடியாது. அதே மாதிரி எல்லா மெஜிஷியனும் ஒரே மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. என்னோட 25 வருஷ வாழ்க்கையில் நிறைய அடிபட்டுட்டாங்க. எப்படின்னா, சில இடங்கள்ல போய் நாங்கள் பொருளை அடுக்கி வைப்போம், சார் இப்போ வேண்டாம் அப்புறமா பண்ணுங்க, எங்கள் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. அப்புறம் உண்மை சொல்லணும்னா, நான் ஒரு மேடையில் வந்து பல வருடங்கள் SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்